6th ஓல்டு புக் டேர்ம் 2ஓட ஓல்டு புக் நம்ம பார்க்க போகிறோம். இயல் 4 மலையே மலையே இசையமுதுங்கிற பாடத்தில் மலையே மலையே வா வா என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். இசையமுது அப்படிங்கிற பாடத்தில் மலையே மலையே வா வா, ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, ஏரி குளங்கள் வழியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி என பாடியவர் பாரதிதாசன். மலையை பற்றி பேசுகிறாங்க. மலையிலேருந்து வர தண்ணியெல்லாம் ஏரி குளங்கள்லாம் வழியிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் மழை தான், அதுவும் பாரதிதாசன். உழுவாரெல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் பாரதிதாசன். பொருள் தருக. தழைக்கவும் குறையவும், தழை செடி, தழைக்கவும்னா குறையவும், தழை செடி, தலையா வெப்பம் பெருகும் வெப்பம் அல்லது குறையாத வெப்பம், தலையா வெப்பம் பெருகும் வெப்பம் அல்லது குறையாத வெப்பம். புரட்சி கவிஞர் பாவேந்தர் என புகழப்படுபவர் பாரதிதாசன். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் இல்லைன்னா கனக சுப்புரத்தினம்னு சொல்லலாம். அதே பாரதி யாருக்கு? சுப்பிரமணியம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு ஆகிய நூல்களின் ஆசிரியர் பாரதிதாசன். பாரதிதாசன் பிறந்த ஆண்டு 1891. பாரதிதாசன் இறந்த ஆண்டு 1964. ஆற்றவும் பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. நாற்றிசையும் செல்லாத நாடில்லை பழமொழி 400. ஆற்றுணா வேண்டுவது இல் பழமொழி 400. ஆற்றுணா வேண்டுவது இல் முடிஞ்சாலே அது பழமொழி 400 தான். நாற்றிசையும் செல்லாத நாடில்லை பழமொழி 400. ஆற்றவும் நிறைவாக தமவேயாம் தம்முடைய நாடுகளை, தமவேயாம் தம்முடைய நாடுகளை. ஆறு வழி, உணா உணவு, ஆற்றுனா கட்டுச்சோறு, உணானா உணவு, ஆறுனா வழி இல்லைனா ஆறுங்கிற ஒரு எண்ணெயும் சொல்லலாம். ஆற்றுனானா கட்டுச்சோறு, வழிநடை உணவு. நாற்றிசை பிரித்து எழுதுக. 4 + திசை பழமொழி 400. ஆசிரியரின் பெயர் மூன்றுரை அரையனார். மூன்றுரை அப்படின்னா அது ஊர் பெயர். அரையன் என்பது ஊர் அரசன் அல்லது புலவரின் குடிப்பெயர். அரசன் அல்லது புலவரின் குடிப்பெயர். பழமொழி 400இன் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்றுள்ள பழமொழிகளின் எண்ணிக்கை 1. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு பழமொழி இருக்கும். ஆற்றுணா வேண்டுவது இல் என்பதன் பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. ஆற்றுணா வேண்டுவது இல் என்னும் அந்த லைனுக்குள்ள மீனிங் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். மகள் அடுத்த பாடம். மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம். எத்தனை ஆண்டுகள் தம் மகள் இந்திரா காந்திக்கு நேரு கடிதம் எழுதினார்? 42. 1922 1964 வரைக்கும். விசுவபாரதி கல்லூரி எங்கே இருக்குன்னா சாந்தி நிகேதன். புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது என கூறியவர் நேரு. சாகுந்தலம் எனும் நாடகத்தின் ஆசிரியர் காளிதாசர். சாகுந்தலம் எனும் நாடகத்தின் ஆசிரியர் காளிதாசர். நேரு யாருடைய புத்தகங்கள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை என கூறுகிறார்? பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை என கூறுகிறார். உலகின் மிகச்சிறந்த நூல்களுள் ஒன்று என நேரு என் நாவலை கூறுகிறார்? போரும் அமைதியும். டால்ஸ்டாயோட போரும் அமைதியும். நேரு யாருடைய புத்தகங்கள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை என கூறுகிறார்? பிளேட்டோவின் புத்தகங்கள். உலகின் மிகச்சிறந்த நூல்களுள் ஒன்று என நேரு என் நாவலை கூறுகிறார்? போரும் அமைதியும். டால்ஸ்டாயோட போரும் அமைதியும். வாசிக்க தகுந்த நூல்கள் என நேரு கூறுவது பெர்னாட் ஷாவின் நூல்கள். வாசிக்க தகுந்த நூல்கள் பெர்னாட் ஷாவின் நூல்கள். சிந்தனையை தூண்டுவது பிளேட்டோவின் புத்தகங்கள். மிகச்சிறந்த நூல்களுள் ஒன்று போரும் அமைதியும். நேருவுக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் பெர்னட் ரசல். 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது. நேரு. அதாவது 1000 முகம் இருக்குது நம்ம வாழ்க்கையில், அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் முறையாக வாழ்கிறதுக்கும் புத்தகம் படிச்சுட்டே இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. இன்றியமையாதது. இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். ஆங்கில நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர். ஆங்கில கவிஞர் மில்டன். ஆங்கில நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர். ஆங்கில கவிஞர் மில்டன். கிரேக்க சிந்தனையாளர் பிளேட்டோ. வடமொழி நாடக ஆசிரியர் காளிதாசர். வடமொழி நாடக ஆசிரியர்
காளிதாசர். ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் டால்ஸ்டாய். ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் டால்ஸ்டாய். ஆங்கில நாடக ஆசிரியர் பெர்னாட் ஷா. பெர்னட் ரசில் யாருக்கு பிடிச்சவங்க அப்படின்னா நேருவுக்கு பிடிச்சவங்க. அவர் ஒரு சிந்தனையாளர், கல்வியாளர். அல்மேரா சிறை எங்குள்ளது? உத்தராஞ்சல். விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் கிருபாலினி. பாரதியாரின் கவிதைகள் மீது காதல் கொண்டவர் பாரதிதாசன். ஒரு தடவை கூட ரீட் பண்ணிக்கலாம், இது ரொம்ப முக்கியமானது நேரு பற்றி. எத்தனை ஆண்டுகள் தம் மகள் இந்திரா காந்திக்கு நேரு கடிதம் எழுதினார்? 42. விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் எங்குள்ளது? சாந்தி நிகேதன். புத்தகம் வாசிப்பதை கடமையாக ஆக்குதல் கூடாதுன்னு சொன்னது யாரு? நேரு. சாகுந்தலம் நாடகத்தோட ஆசிரியர் காளிதாசர். நேரு யாருடைய புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டுவை என கூறுகிறார்? பிளேட்டோவின் சிந்தனைகள். உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று என நேரு என் நாவலை கூறுகிறார்? போரும் அமைதியும். வாசிக்க தகுந்த நூல்கள் என நேரு கூறுவது பெர்னாட் ஷாவின் நூல்கள். நேருக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் பெர்னட் ரசல். 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது. நேரு. இங்கிலாந்திலுள்ள பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். ஆங்கில நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர். ஆங்கில கவிஞர் மில்டன். கிரேக்க சிந்தனையாளர் பிளேட்டோ. வடமொழி நாடக ஆசிரியர் காளிதாசர். ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் டால்ஸ்டாய். ஆங்கில நாட்டு ஆசிரியர் பெர்னட் ஷா. பெர்னட் ரசில் சிந்தனையாளர், கல்வியாளர். அல்மேரா சிறை எங்குள்ளது? உத்தராஞ்சல். விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர் கிருபாலினி. பாரதியாரின் கவிதைகள் மீது காதல் கொண்டவர் பாரதிதாசன். இயல் 5 சித்தர் பாடல். வைதோரை கூட வையாதே என பாடியவர் கடுவெளி சித்தர். வைதோரை கூட வையாதே என பாடியவர் கடுவெளி சித்தர். பொருள் தருக. வெய்ய வினை துன்பம் தரும் செயல். வெய்ய வினைனா துன்பம் தரும் செயல். வீராப்பு இருமாப்பு. வீராப்பு இருமாப்பு. பலரில் பலருடைய பலர் ப்ளஸ் இல் இல்லையா? இல்லுங்கிறது வீடுகள். இல்வாய் படிச்சிருப்போம். அப்போ பலருடைய வீடுகள். புகழல் ஒண்ணாதே செல்லாதே. புகழல் ஒண்ணாதே செல்லாதே. சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது. சாற்றும்னா புகழ்ச்சியாக பேசுவது. கடம்னா உடம்பு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிவிக்யூ. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வழியையே கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என எல்லாமே காரண பெயர். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என எல்லாமே காரண பெயர். எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் கடுவெளி சித்தர். இளமையில் பெரியோர் கேட்ட வினா. கடுவெளி சித்தர் இளமையில் பெரியோர் கேட்ட வினா. எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் கடுவெளி சித்தர். இளமையில் பெரியோர் கேட்ட வினா. பெரியாரின் பெற்றோர்கள் வெங்கடப்பர், சின்னத்தாயம்மாள். பகுத்தறிவாளர் சங்கம் அமைத்தவர் பெரியார். பெரியாரின் இரு கண்கள் மரியாதை, சுயமரியாதை. வைக்கம் வீரர் பெரியார். பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம். பெரியார். ராமசாமிக்கு பெரியார் பட்டம் கொடுத்தவர் தாய்மார்கள். ராமசாமிக்கு பெரியார் பட்டம் கொடுத்தவர்கள் தாய்மார்கள். அரசு பணி, இராணுவம், காவல்துறை முதலியவற்றிலும் பெண்களை சேர்த்தல் வேண்டும். அரசு பணி, இராணுவம், காவல்துறை முதலியவற்றிலும் பெண்களை சேர்த்தல் வேண்டும் என கூறியவர் பெரியார். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும். பெரியார். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும். பெரியார். பெரியார் பிறந்த ஆண்டு 1879. பெரியார் இறந்த ஆண்டு 1973. பெரியார் இறந்த ஆண்டு 73. பாரத ரத்னா 76 ஐ திங்க். சரி, காமராஜருக்கு 76. பெரியார் இறந்த ஆண்டு 1973. 76ங்கிறது காமராஜருக்கு பாரத ரத்னா விருது கிடைச்சது. பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்து மக்களுக்கு பணியாற்றினார்? 13,12,000 கிலோமீட்டர். 13,12,000 கிலோமீட்டர். எத்தனை கூட்டங்களில் மக்களுக்காக பெரியார் உரையாற்றினார்? 10,700 கூட்டங்களில் மக்களுக்காக பெரியார் உரையாற்றினார். எத்தனை மணி நேரம் மக்களுக்காக பெரியார் உரையாற்றினார்? 21,400. எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்தானா? 13,12,00.
எத்தனை கூட்டங்களில் மக்களுக்காக பெரியார் உரையாற்றினார்? 10,700. எத்தனை மணி நேரம்? 21,400. யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 1970. பெரியாருக்கு உருவம் பொறித்த அஞ்சல் தலை 1978. காமராஜருக்கு 76ல் பாரத ரத்னா விருது கிடைச்சது. 78ல் இவருக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க. அடுத்த பாடம் தங்க மாம்பழமும் சூட்டுக்கோலும். விகட கவி என அழைக்கப்படுபவர் தெனாலிராமன். விகட கவிங்கிறது தெனாலிராமன். தங்க மாம்பழம் பெற்ற துறவிகளின் எண்ணிக்கை 108. தங்க மாம்பழம் பெற்ற துறவிகளின் எண்ணிக்கை 108. இயல் 6. நாடாகும் ஒன்றோ காடாகும் ஒன்றோ அவளாகும் ஒன்றோ மிசையாகும் ஒன்றோ என பாடிய புலவர் ஔவையார். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என பாடிய புலவர் ஔவையார். எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என பாடிய புலவர் ஔவையார். அவள் பள்ளம் மிசை மேடு. அவள்னா பள்ளம், மிசைனா மேடு, ஆடவர் ஆண்கள். ஆடவர்னா ஆண்கள். தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக திகழ்வது புறநானூறு. தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக திகழ்வது புறநானூறு. அதியமானின் நண்பர் ஔவையார். சங்க காலத்தில் மிகுதியான பாடல்களை பாடியவரும் ஔவையார். அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர் ஔவையார். திண்ணையை எடுத்து தெருவாக்குங்கிற அந்த பாட்டில் இருக்கும். அது தாரா பாரதி. திண்ணையை எடுத்து தெருவாக்கு. உட்கார் நண்பா நலந்தானா நீ எனும் பாடலை பாடியவர் தாரா பாரதி. பூமி பந்து என்ன விலை? உன் புகழைத் தந்து வாங்கும் விலை என்னும் பாடலை பாடியவரும் தாரா பாரதி. உட்காரு நண்பா நலந்தானா நீ எனும் பாடலை பாடியவர் தாரா பாரதி. பூமி பந்து என்ன விலை? உன் புகழைத்தான் வாங்கும் விலை என்னும் பாடலை பாடியவரும் தாரா பாரதி. எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் தாரா பாரதி. தமிழக அரசில் நல்லாசிரியர் விருது பெற்றவரும் தாரா பாரதி. புதிய விடயல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல்நுனி வெளிச்சங்கள் உண்டு ஆகிய நூல்களின் ஆசிரியர் தாரா பாரதி. தாரா பாரதி வாழ்ந்த காலம் சுதந்திரம் பெற்றதுலேருந்து 2000 வரைக்கும். 1947 முதல் 2000 வரை. அப்புறம் முத்துராமலிங்க நாவர் தேவர். தேசம் காத்த செம்மல் அந்த பாடம் படிக்க போகிறோம். முத்துராமலிங்கனார் பிறந்த ஊர் பசும்பொன், ராமநாதபுரம். அவர் பிறந்த ஆண்டு 30 அக்டோபர் 1908. முத்துராமலிங்கனாரின் தந்தையார் உக்கிரபாண்டியனார், தாயார் இந்திராணி அம்மையார். ஆசிரியர் குறைவர வாசித்தான். தொடக்கப்பள்ளி பயின்ற இடம் கமுதி. முத்துராமலிங்கனார் 10ஆம் வகுப்பு படித்த பள்ளி ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளி. இஸ்லாமிய பெண் என அவங்க அம்மா இறந்திருப்பாங்க. இஸ்லாமிய பெண் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர் முத்துராமலிங்கர். முத்துராமலிங்கர் வல்லமை பெற்ற 2 மொழிகள் தமிழும் இங்கிலீஷும் ஆங்கிலமும். முத்துராமலிங்க கல்வி அவர் நிப்பாட்டினதுக்கு காரணம் அந்த இடத்துல பிளேக் நோய் பரவி இருக்கும். அதனால் சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் ஆகியவற்றை கற்றறிந்தவர் முத்துராமலிங்கனார். முத்துராமலிங்கர் எத்தனை ஸ்டூர்களில் இருந்து தனது உழுத நிலத்தை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்னா 32. நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முயன்ற வீரரும் முத்துராமலிங்கர். குற்றப்பரம்பரை சட்டம் விதித்து சிலரை ஒதுக்கி வைத்தனர். அவர்கள் விடுதலை பெறச் செய்தவர் முத்துராமலிங்கர். சமபந்தி முறைக்கு துவையல் முறை வைகுண்ட சாமிகள். சமபந்தி முறை ஊக்கமளித்த பெருமகனார் முத்துராமலிங்கனார். சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்துக்கு இல்லை. சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை. முத்துராமலிங்கர். வங்க சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். முத்துராமலிங்கரின் அரசியல் குரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். தமிழகத்தின் சிங்கம் முத்துராமலிங்கர். வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் போடப்பட்ட சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம். தேசம் காத்த செம்மல் முத்துராமலிங்கர். தேசம் காத்த செம்மல் என பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரம். சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் பாரதியார். தேர்தலில் எத்தனை முறை முத்துராமலிங்கர் வெற்றி வாகை சூடினார்? 5 முறை. முத்துராமலிங்கரின் 2 கண்கள் தெய்வீகம்
தெய்வீகம் தேசியம். பெரியாரோட இரு கண்கள் மரியாதை சுயமரியாதை. முத்துராமலிங்கரின் இரு கண்கள் தெய்வீகம் தேசியம். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும். முத்துராமலிங்கர். வேதாந்த பாஸ்கர் பிரணவகேசரி சன்மார்க்க சண்டமாருதம் என அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்கர். வேதாந்த பாஸ்கர் பிரணவகேசரி சன்மார்க்க சண்ட மாருதம் என அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்கர். இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்கர். இந்து புத்த சமய மேதை என அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்கர். விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலனாக, முருக பக்தராக வாழ்ந்தவர் முத்துராமலிங்கர். விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக வாழ்ந்தவர் முத்துராமலிங்கர். பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வாயு வளர்ப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு. முத்துராமலிங்கர். மனிதனின் மனநிலையை இருள், மருள், தெருள், அருள் என குறிப்பிட்டவர் முத்துராமலிங்கர். முத்துராமலிங்கர் இறந்த ஆண்டு, பிறந்த டேட் தான் 30 அக்டோபர். அது 1908 பிறந்திருப்பாங்க. இங்கே 1963. விருப்பத்திற்கு ஏற்று முத்துராமலிங்கரின் விருப்பத்திற்கு ஏற்ப மதுரைக்கு வந்தவர் நேதாஜி. ஏன்னா அவர் தான் இவரோட அரசியல் குரு. 1939 வந்திருப்பாங்க. இவங்களுக்கு அஞ்சல் தலை வெளியீடு 1995. இதுவே இதுக்கு முன்னாடி யாரை பார்த்துருப்போம் நம்ம அஞ்சல் தலை வெளியீடா? பெரியாருக்கு வந்து 1978. முத்துராமலிங்கருக்கு 1995. உதுக்கான் என்ற சொல்லும் பொருள் சற்று தொலைவில் பார். உப்பக்கம், முதுகு பக்கம். உம்பர், மேலே. வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ, ஆ, ஏ. ஏராளமாய் கேள்விகளை கேட்க உதவும் வினா ஆ. அழுத்தம் கொடுக்கும் வினா ஏ. ஏராளமான கேள்விகளை கேட்க உதவும் வினா ஆ. 6th term 2 ஓல்டு புக் வந்து ஒன்லைனர் முடிந்துட்டு நெக்ஸ்ட்டு term 3 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.